எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற படம் ரிலீஸ் ஆனப்போ பல பேர் கவனிக்க தவறிய ஒரு அண்டர்ரேட்டட் ஜெம். நடிகர் ஜெய் நடிப்புல வந்த கனிமொழி. காதல்னா அது இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு தத்துவார்த்தமான கோணத்துல இந்த படம் பேசும். இதை ஏன் நீங்க கண்டிப்பா பார்க்கணும்னு இந்த வீடியோல சொல்றேன். படத்தோட கதை ரொம்ப சிம்பிள். ஹீரோ ஜெய் ஒரு விஸ்காம் ஸ்டூடெண்ட். இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. தன் வாழ்க்கையில் நடக்கிற கசப்பான விஷயங்களை கூட தன்னோட டைரியில் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றி எழுதுவார். அப்படிப்பட்ட ஹீரோ ஒரு பொண்ணை பார்த்ததும் காதலில் விழுறாரு. ஆனால் அந்த காதலை சொல்ல அவருக்கு தயக்கம். இன்னொரு பக்கம் அதே பொண்ணை விரும்பும் விஜய் வசந்த. இவங்க 2 பேரில் அந்த பொண்ணு யாருக்கு கிடைச்சா? இதுதான் கதை. இந்த படத்தில் டூயட் சாங்ஸ் இல்லை, தேவையில்லாத ஃபைட் இல்லை, ரொம்ப அமைதியான அழகான மேக்கிங். குறிப்பாக ஹீரோவோட அந்த டைரி கான்செப்ட் ரொம்ப புதுசாக இருக்கும். நம்ம நினைக்கிற நல்ல விஷயங்கள் நிஜமாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப் படம் முழுக்க இருக்கும். படத்தோட பின்னணி இசை ரொம்பவே இதமாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சத்தமில்லாத ஆழமான காதலை சொல்கிற படங்கள் பிடிக்கும்னா கண்டிப்பாக கனிமொழி படத்தை ஒரு வாட்டி பாருங்க. இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அண்டர்ரேட்டட் படங்களை தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.